வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைக்கு வந்து ரக்ஷாபந்தன், அதுக்காக இன்றைக்கி நம்ம ராக்கி தான் வந்து மேக் பண்ண போகிறோம். நான் வந்து 2 டைப்பில் வந்து ராக்கி வந்து மேக் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளன் நூலை வச்சு வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து லைட் கலராக வந்து உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து டார்க் கலர் வேணும்னா நீங்கள் டார்க் கலரும் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஒயிட் கலரில் பீட்ஸ் வந்து போட போகிறதுனால நான் வந்து லைட் கலராக வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து லுக்காக தெரியும். இப்போ வந்து நம்ம 4 விரலை வந்து ஒன்றா வந்து சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து உள்ளன் நூலை வந்து சுற்றி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதை கட்டுறதுக்கு நமக்கு வந்து உள்ளன் நூலில் வந்து நான் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் நூல் சின்னதாக. அதுக்கு நடுவில் வந்து நம்ம சுற்றினதை வச்சுட்டு இதை அப்படியே வந்து நம்ம முடிச்சு வந்து போட்டுக்க போகிறோம். அப்போ வந்து நமக்கு அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி இருக்கிற மாதிரி கிடைக்கும். இதை கட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நடு சென்டரில் இப்படி வந்து நான் முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உள்ளே வந்து ஜாயிண்டாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிசரை வச்சு வந்து கட் பண்ணி வந்து விட்டுருங்க. சிசரை வச்சு இதெல்லாம் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பூவுமே வந்து நம்ம சின்னதாக வந்து ஆக்க போகிறோம். அதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுற்றி கட் பண்ணிக்கிட்டே வந்து வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணும்போது நமக்கு வந்து அசிங்கமாக வந்து நீட்டிட்டு இல்லாமல் ஒரு ஷேப்புக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறோம். பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த சைஸ் இருந்தால் ஓகேவோ அந்த சைஸ் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இதையே வந்து நீங்கள் பாம்பாம் பால்ஸும் வந்து பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். இப்படி ஃப்ளவரே வந்து அழகாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் ஃப்ளவர் மாதிரியே வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து குட்டியாக வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் இப்படி பார்க்கவே வந்து அழகாக இருக்குது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி எதனா ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க. நூலை வந்து இந்த மாதிரி ஊசியில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து பீட்ஸ் வந்து பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட வந்து என்ன கலர் பீட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒயிட் கலரில் பீட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். சிம்பிளாகவே வந்து பண்ணிடலாம். இந்த நூல் வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் நிறையா வந்து நாட்டு வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அடிப்பக்கத்துலேருந்து ஊசி விட்டு மேல் பக்கம் வந்து நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே சைடில் இந்த மாதிரி சைடில் வந்து குத்தி பின்னாடி பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை முடிச்சு வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து கீழே விழாமல் வந்து இருக்கும். பின்னாடி பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. பின்னாடி பக்கம் நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நூல் இருக்குல்ல, அந்த நூலை வந்து கட் பண்ணிடாதீங்க. நம்ம பின்னாடி பக்கம் கயிறு வேணும்ல கட்டுறதுக்கு, அதை வந்து இந்த நூலை வச்சு தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். உள்ள நூல்லே வந்து இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நூலை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ நீளம் வேணுமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் அதுமாதிரி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து கட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கை வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நீளமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நடுவில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நூல் இருந்துச்சுல, அதை வச்சு அப்படியே இதுக்கும் வந்து நாட்டு வந்து போட்டு விட்டுருக்குங்க. அப்போ வந்து இதை கம்மு போட்டுலாம் ஒட்ட வேணாம், அழகாக வந்து இதுவும் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி போட்டுறாமல் இந்த மாதிரி வந்து நம்ம நடுவில் கட்டுறதுக்கும் நூல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முடிச்சு போட்டோம்னா இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். நமக்கும் நடு சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம பீட்ஸ் தான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த உள்ள நூலில் வந்து நம்ம ஊசியில் கோக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலான்னா, இந்த ஃபெஃபிகால் இருக்குல்ல, ஃபெஃபிகால் இல்லைன்னா செலோ டேப் வந்து இந்த முனையில் வந்து நீங்கள் செலோ டேப்னால் வந்து ஒட்டி விட்டுருங்க. இல்லைன்னா ஃபெஃபிகால்னால் இந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் வந்து நல்லா மெலிசாகிடும். அப்போ வந்து நம்ம ஊசியோட ஓட்டையில் வந்து விடும்போது டக்குன்னு வந்து உள்ளே போயிடும். இதே மாதிரியே இந்த சைடு வந்து 3 பீட்ஸு, இந்த பக்கம் 3 பீட்ஸு நான் வந்து உள்ளே போட்டு வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா அதுக்கு அந்த 3 பீட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து 2 சைடும் நாட்டு வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பீட்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் போகாமல் இருக்கும். நான் 3மே போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் வந்து நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த பூ பண்ணியிருக்கோம்ல, அந்த பூக்குள்ளே வந்து போகாமல் இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபினிஷ் ஆகும்போது எண்டுலேயும் வந்து ஒரு நாட்டு வந்து போட்டுக்கோங்க. ரொம்பவே க்யூட்டான ஒரு ராக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ வந்து செகண்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது டிசைனுக்கு வந்து நான் இந்த மாதிரி குட்டியாக அட்டை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செலோ டேப் வந்து எதுக்கு எடுத்திருக்கேன்னா ரவுண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன். உள்ளே ஒரு ரவுண்ட் தெரியுதுல்ல, அந்த ரவுண்டுக்கு தான் வந்து நான் ரவுண்ட் வந்து பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் மேலே இருக்கிற ரவுண்டு பண்ணிக்கலாம், அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்கிற ரவுண்ட் வந்து பண்ணிவிட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கேன். இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பொட்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுவே வந்து நல்லா ரெட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டாக மெரூன் கலர் மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட இப்போதைக்கு இந்த பொட்டு தான் வந்து இருந்துச்சு, அதனால் நான் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது வேணால் நீங்கள் ரெட் கலரில் வந்து பொட்டு வந்து வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஸ்டிக்கர் பொட்டுலாம் அப்படியே அட்டையிலே வந்து அவங்களே ஒட்டி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒயிட்டை வந்து நம்ம தான் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து ஒட்டணும். அதனால் கொஞ்சம் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து அதிலே வந்து ஒட்டி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி போட்டு வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். ரெட் கலரில் இருக்கும்போது இன்னுமே வந்து நல்லா கலராக வந்து தெரியும். வேணும்னா நீங்கள் ரெட் கலர் கூட வாங்கி பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்டில் வந்து உங்களுக்கு என்ன கலர் போட்டு வந்து இருக்கோ நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ரவுண்டை சுற்றி நான் வந்து ஒட்ட போகிறேன். லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரியும் பாதி வந்து உள்ளே இருக்கிற மாதிரியும் வந்து ஒட்டிக்கோங்க. இதுக்குள்ளேயும் வந்து நம்ம ஒரு ரவுண்டு வந்து ஒட்டுவோம். அதனால் வந்து கொஞ்சம் வந்து பொட்டு வந்து வெளியே இருக்கிற மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒட்டும் போது நடுவில் ஒரு ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். பாதி வெளியே பாதி உள்ளே இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் இன்னுமே வந்து கொஞ்சம் பெரிய அட்டையாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 ரவுண்டு அந்த மாதிரி கூட வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து குட்டி அட்டையை தான் வந்து எடுத்தேன், அதனால் 2 ரவுண்டு மட்டும் ஒட்டிக்கிறேன். இப்போ உள்ளரையும் வந்து நம்ம ஒட்டி வந்து முடிக்க போகிறோம். ஒட்டி முடித்ததும் நடுவில் வந்து ஒயிட்டாக இருக்குல்ல, அங்கே வந்து கோல்டன் கலரில் பீட்ஸ் வர மாதிரி பண்ண போகிறோம். சேம் முன்னாடி பண்ணோம்ல, அடிப்பக்கத்துலேருந்து நம்ம ஊசியில் நூலை இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து பீட்ஸ் வந்து போட்டுருணும். அப்படியே அந்த சைடு பக்கத்துலேயே வந்து நம்ம திரும்பவும் குத்துனோன்னா அது அந்த பக்கம் வந்து வெளியே வந்துடும். நமக்கு பீட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நின்றுக்கும். இதையும் வந்து பின்னாடி பக்கம் வந்து நம்ம நாட் போட்டு வந்து எடுத்துக்கலாம். இந்த மெரூன் கலருக்கும் கோல்டன் கலருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி மெரூன் கலர்லாம் நீங்கள் ஒயிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து என்ன பீட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணுங்கள். இந்த 2 மெத்தடுமே சிம்பிளாக வந்து வீட்டிலே வந்து பண்ணிடலாம். உங்கள்கிட்ட வந்து உள்ள நூல் இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பூ கட்டுற நூல் ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் உள்ள நூல் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம முன்னாடி மாதிரி அடியில் வந்து முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து இதில் நமக்கு கையில் கட்ட வேணும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ரெட் கலர் நினைக்கிறேன் அந்த நூல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டே வந்து பீட்ஸ்லாம் வந்து நான் போட்டுற போகிறேன். ஏன்னா நான் சொன்னல ஸ்டார்டிங்லேயும் எட்ஜிங்லேயும் வந்து நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து அதுக்குள்ளே போகாமல் இருக்குன்னு சொன்னல, அதனால தான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு பீட்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அந்த அட்டையில் வந்து ஒட்டி விட போகிறேன். அந்த ஊசி வந்து எடுத்துகிட்டு ஒன் சைடு வந்து இப்போ நான் முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இப்போ சேம் அந்த சைடுக்கும் இன்னொரு முடிச்சு வந்து நான் போட்டு வச்சுட்டேன். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்போ அந்த பக்கம் வந்து நான் 3 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த அட்டையை வந்து ஒட்டிட்டேன்னா எனக்கு அப்படியே வந்து அழகாக வந்து ராக்கி வந்து ரெடி ஆகிடும். அதை ஒட்டிட்டு வந்து நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருக்கோம்ல, சேம் அதை எப்படி வந்து நம்ம பின்னாடி அந்த நூலை வச்சு நாட் போட்டோமோ இதுக்கும் அதே மாதிரி தான் வந்து நாட் போட போகிறோம். நடுவில் சென்டராக அந்த நூலை வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வச்சு நாட் போட்டுருங்க. இப்படி பண்ணும்போது நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வேணும்னா இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒரு குட்டி பேப்பரை வந்து கட் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா அந்த நாட் போட்டதுமே வந்து தெரியாமல் அழகாக இருக்கும். எனக்கு அந்த ராக்கி விட இந்த ராக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.